காமாக்கியா அம்மன் கோயில் இந்தியாவின் அசாமில் குவஹாத்தி நகரில் அமைந்துள்ளது. இது துர்க்கையின் சக்தி பீடங்களிலேயே முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த கோயிலின் பின்னணி புராணக் கதைகளால் ஆனது மற்றும் இது பெண்களின் மாதவிடாய் சக்தியையும் சிறப்பு வடிவத்தையும் கௌரவிக்கும் தனித்துவத்தை கொண்டது. கதை தக்ஷன் எனும் ராஜா அவரது மகளான சதியை திருமணம் செய்து கொடுக்காமல் சிவனை அவமதித்தார். பின்னர் தக்ஷன் நடத்திய யாகத்தில் சிவனை அழைக்காத காரணமாக சதி தன்னை தானே தீயில் எரித்துக் கொண்டார். இதற்கு கோபமான சிவன் தனது தாண்டவத்தை ஆடியபோது சதியின் உடல் 51 பகுதிகளாக விலகியது. அவற்றில் ஒரு பகுதி அசாமல் விழுந்தது. அதுவே காமாக்கியா மடம் என அறியப்படும் தலமாகும். இந்த தலம் சதியின் யோனி உறுப்பிடம் விழுந்த இடம் என்பதால் இதற்கு மிகப்பெரிய ஆன்மீக அர்த்தம் உள்ளது. காமாக்கியா அம்மனை ஏகவெஷா ரூபிணி என்றும் அழைக்கின்றனர். காரணம், அம்மன் உருவம் அனைத்து தேவியரின் சக்தியை குறிக்கிறது. கோயிலில் அம்மனுக்கு எந்த சிற்பமும் இல்லை. பருவ மாற்றத்தின் அறிகுறியாக அங்கிருந்து மணிப்பீடம் மட்டுமே வழிபாட்டில் உள்ளது. கோயிலின் சிறப்புகள்: அம்புவாசி பூஜை. வருடத்திற்கு ஒரு முறை காமாக்கியாவில் அம்மன் மாதவிடாய் ஏற்படுகிறாள் என்று நம்பி 3 நாட்கள் கோயில் மூடப்படுகிறது. சக்தி வழிபாடு. பெண்களின் சக்தியை போற்றும் தலமாக இது கொண்டாடப்படுகிறது. தந்திர முறைமைகள். கோயிலில் தந்திர கிரியைகள் சிறப்பாக நடைபெறும். காமாக்கியா அம்மனை வழிபடும் நம்பிக்கை அடிப்படையில் பிள்ளை பேறு, வளமான வாழ்க்கை மற்றும் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் என்று பக்தர்கள் கருதுகின்றனர்.